வாசிக்க கேட்டதான வேத வசனம் 2 கொரிந்தியர் விசேஷம் 4வது அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களை ஒரு வாசியுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தில் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து கொண்டிருந்த வேளையிலே தேவன் நம்மை தேடி வந்து சந்தித்து ரட்சித்தார். தேவனுடைய சபைக்குள்ளதாக அவருடைய பிள்ளையாக நம்மை வாழ வைத்த தேவன். அதிலே அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னோட்டு தேவனோடு கூட நாம் வாழ்ந்து தேவனோடு கூட அவருக்கு ஆளுகைக்கு பங்கெடுக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது. தேவனுடைய மகிமை, நம்மை தேவன் சந்தித்து ரட்சித்து சபையிலே கொண்டு வந்து நம்மை நிறுத்தின தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது. அவருடைய கிருபை நமக்குள்ளே பெருக வேண்டுமானால் அநேகுடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. நாம் தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கிற வேளையிலே கிருபையானது நமக்குள்ளே பலப்படுகிறது. கிருபையானது நமக்குள்ளே வளருகிறது. ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கிருபைகளை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லாமல் நாம் இருக்கிற இடத்துல இருந்து கடந்து போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வயிறு பசி ஆக வேண்டுமானால் நான் சாப்பிட வேண்டும். நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய பசிகள் ஆறாம். அதுபோல தேவனுடைய சமூகத்தில் நான் கடந்து வருகிற வேளையிலே அவரை துதிக்கும் போது, அவரை ஸ்தோத்திரிக்கும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வேளையிலே தேவனுடைய கிருபையானது நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அது அப்படி பெருகிற வேளையிலே நாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை துதிக்க முடியும், தேவனை ஸ்தோத்திரிக்க முடியும். நமக்கு நேராக இக்கட்டான நேரங்கள் அல்லாவிட்டால் நிந்தனையான பேச்சுக்கள் நம்மை வந்தாலும் கூட அதிலே நம்மை தாங்கிக் கொள்ள, அதிலே நம்மை பொறுமையோடு காத்து கொள்ளக்கூடிய கிருபை தேவன் நமக்கு தருவார். அது தேவனால் உண்டானதல்ல, அது நம்மால் உண்டானது. அது சொல்லப்படுகிறது, இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை சந்தித்தது உண்மை, ரட்சித்தது உண்மை, தேவனுடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்தது உண்மை. ஆனால் அவருடைய கிருபையிலே நாம் வளர வேண்டுமானால் நாம் அவரை துதிக்கிறவர்களாய், அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை நமக்குள்ளே பெருகி கொண்டிருக்கும். அது தேவனால் அல்ல, அது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டு, அதான் சொல்லப்படுது, இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டுமானால், தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே பெருக வேண்டுமானால், ஆவியின் கனிகள் நம்முடைய உள்ளத்திலே பெருக வேண்டுமானால் நமக்கு தேவையானது தேவனுடைய கிருபை. அது பெருக வேண்டுமானால் நாம் அவரை துதிக்கிறவர்களாய், ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது வேதம் சொல்கிறது 16வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நாம் துதித்து ஸ்தோத்திரித்து அந்த கிருபையிலே பெருகும் போதுதான் நம்முடைய வெளிப்பிரகாரமான நம்ம சரீரம் அழிந்து கொண்டிருந்தாலும் கூட உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு பலன், தேவன் என்னை நடத்துவார், பலன் அற்றுப்போன நேரத்திலும் தேவன் என்னை தாங்குவார், தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே வரும். அல்லாவிட்டால் அந்த விசுவாசமானது இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கலங்கி போகிறவர்களாக இருப்போம். ஆனபடியினாலே நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாம் ஒருபோதும் சோர்ந்து போகிறதில்லை. கிருபை நம்மிடத்தில் பெருகுமானால், நாம் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அது நாம் பெருக பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்கள்,
அப்படித்தான் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும். அல்லாமல் நாம் உலக பிரகாரமாக நம்முடைய எந்த காரியம் செய்தாலும் அதிலே நமக்கு ஆத்மாவிலே ஒரு சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. எதை எடுத்துக்கொண்டாலும் முறுமுறுக்கிறவர்களாய், கோபம் கொள்ளுகிறவர்களாய், எரிச்சல் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அப்படி அல்ல, எந்த காரியமானாலும் சந்தோஷத்தோடு அது நாம் கடந்து போக வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நம் கிருபை, அவருடைய கிருபை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 17வது வசனத்திலே பார்க்கிறோம், மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படுகிறவைகள் அல்ல, இந்த வெளிவேஷமான இந்த சரீரம் நம்ம காணப்படுகிறது. நாம் எவ்வளவு இந்த சரீரத்தை நாம் பேணினாலும் அது நாளுக்கு நாள் குன்றி போய்கொண்டே தான் இருக்கும். அதிலே நம் பலன் நாள் வயது போக போக அந்த சரீரமானது பின்னோக்கித்தான் போகும். எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு உற்சாகமாக இருந்தாலும், எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அதிலே நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு நாம் ஒன்றுமில்லை. ஆனால் உள்ளான மனுஷன்லே நம் பலன் இருக்குமானால் அது அடுத்த நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான கன மகிமை உண்டாக்கும். மிகவும் அதிகமான கன மகிமை உண்டாக்க வேண்டுமானால் தேவனுடைய கிருபை நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும், ஆத்மாவிலே இருக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து ஜீவன் நதி புறப்பட வேண்டும். ஆவியானுடைய துதி ஸ்தோத்திரங்கள் எப்பொழுதும் நம்முடைய பெருகி கொண்டே இருக்குமானால் தான் அந்த அதிகமான கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறதா இருக்கும். அல்லாவிட்டால் நாம் எதற்கெடுத்தாலும் முறுமுறுக்கிறவர்களா, எதற்கெடுத்தாலும் பல காரியங்களை சிந்தித்து அநேக இடத்திலே நாம் எதையாவது பேசி கொண்டிருப்போமானால் அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான மனுஷன் பலனடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் சொல்லப்படுகிறது, நாம் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டுமானால் தேவனை அதிகமாய் துதிக்க வேண்டும், அதிகமாய் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். நாம் தேவனின் தந்திருக்கிற ஒவ்வொரு நாட்களும் அவருக்கு சாட்சியாய் நாம் நிற்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதன் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நாம் இனி தேவனிடத்திலே நாம் எனக்கு அதை வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறதை விட அவருடைய சமூகத்தில் கடந்து வரும்போது ஜெபிக்கிற வேளையிலே அதிகமாய் அவரை துதித்து அவருடைய ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் துதிகள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம். நாம் துதிக்கிற வேளையில் அவருக்கு மௌனமாய் இருக்க முடியாது. நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவார், நன்மைகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 6:46. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? தேவன் சொல்லுகிறார், அவரை ஆராதிக்கும்படியாகத்தான் ஜனங்களை உண்டு பண்ணினார். அவரோடு கூட இருக்கும்படி ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாளையும் உருவாக்கி அங்கே வைத்து அவளோடு அனுதினமும் பேசி உறவாடிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு பகல் நேரங்களில் எல்லாம் எவ்வளவு அவள் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரை விட்டு வேறு சத்தத்துக்கு செவி கொடுத்த போது, சத்ருவுக்கு செவி கொடுத்த போது அங்கே அவர்கள் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அதுபோலதான் இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வோமானால் எப்பொழுதும் தேவனோடு இயேசுவோடு நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம், பரிசுத்த ஆவியானோரோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கலாம். அப்பொழுது நம்முடைய இருதயம் ஒருபோதும் சோர்ந்து போகாது. எப்படிப்பட்ட வியாதி வரட்டும், எந்த சோர்வு வந்தாலும் சரி, தேவன் நம்மை நடத்துகிற தெய்வம். அநேகருடைய வாழ்க்கையில நினைக்கிறோம், இன்னும் வாலிப பிராயம் அல்லவா, இன்னும் கொஞ்ச நாட்கள் கழியட்டும் என்று. இப்போ பாருங்கள், அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம். மரணம் என்பது ஒரு செகண்டில் கடந்து போகிறது. சும்மா இருக்கிறார்கள், கடந்து போகிறார்கள். யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. இந்த சரீரத்திலே நாம் இருக்கும்போது, ஆவி ஆத்ம சரீரத்தோடு இருக்கும்போது நம்மால் தேவனுக்கு ஏதாகலும் செய்ய முடியுமானால் அதை செய்ய வேண்டும். அல்லாவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் கடந்து நம்முடைய சரீரத்தை விட்டு ஆவி வெளியேறின பிறகு நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இருக்கிற வேளையிலே அதை நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற பிள்ளைகள் நாளுக்கு நாள் ஆராதிக்க உற்சாகம் கொள்வார்கள். உற்சாகப்படுகிறது மாத்திரமல்ல, ஆராதனைக்கு ஆரம்பத்திலே கடந்து வருவார்கள். தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க தொடங்குவார்கள், துதிப்பார்கள்.
மற்றவர்களை பார்க்க மாட்டார்கள். அடுத்து பக்கத்தில் இருக்கிறவர்கள் துதித்தாலும் சரி ஸ்தோத்தரித்தாலும் சரி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறவர் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் துதிக்க வேண்டும். அப்படி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போதுதான் தேவனுடைய கிருபை நம்மளே பெருகும், அது நம்மை பலப்படுத்தும், ஆவிக்குரிய வரங்களிலே நம்மை கொண்டு வரும். லூக்கா 46வது அதிகாரம் 47வது வசனத்தை கூட வாசியுங்கள். இது கடந்த நாளிலேயும் கூட அந்த வசனம் நாம் வாசித்தது. அடுத்தடுத்து இந்த வசனங்கள் வருகிறது. அது எதனால் என்பது தெரியவில்லை. யார் எதற்கோ நான் அந்த செய்தி எடுக்கும் போதெல்லாம் கடந்த செய்தி கொடுத்த வேளையிலும் இந்த வசனம் தான் வந்தது. அதான் சொல்லப்படுகிறது பாருங்கள். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிற ஜனங்களை யாருக்கு ஒப்பிடுவாராம்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆழமாய் தோண்டி கற்பாறை, அந்த உலக பிரகாரமான பாறையிலே நாம் அஸ்திவாரம் போட்டாலும் கூட சில நேரங்கள் அது காற்று அல்லாவிட்டால் வெள்ளம் வரும்போது அது அடித்து கொண்டு போகும். ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய அவருடைய பாதத்திலே, அவருடைய கண்மலையாகிய கிறிஸ்துவன் மேல் நாம் அஸ்திவாரம் போடுவோமானால், நம்முடைய அஸ்திவாரம் அவரிடத்தில் இருக்குமானால், நம்முடைய ஆசை எண்ணங்கள் எல்லாம் அவர் மேல் இருக்குமானால் நாம் எதற்கும் சோர்ந்து போக மாட்டோம். அதுதான் சொல்லுகிறது. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. கிறிஸ்துவாகிய கண்மலை மேல், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மேல் நாம் கட்டுகிற நம்முடைய காரியங்கள் எப்பொழுதும் அது அழிந்து போகிறதில்லை. அதை தேவனிடத்திலிருந்து ஒருவரும் பிரித்து எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்டதான உறவைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அப்படித்தான் ஆராதிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன என்று, செய்யாமல் போகிறது என்ன என்று தேவன் கேட்கிறார். தேவ சமூகத்தில் வருகிற வேளையிலே தேவனை அதிகமாய் ஆராதிக்கணும், அவர்களை பலனடையணும், ஆவியிலே உற்சாகம் கொள்ள வேண்டும். சரீரம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. அது ஒருபோதும் சோர்ந்து போகிறதில்லை. அது எப்பொழுதும் துதிக்க துதிக்க நமக்கு உற்சாகம் வந்து கொண்டே தான் இருக்கும். அவரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க நம்முடைய உள்ளான மனுஷன் பலனடைந்து கொண்டு தான் இருப்பார். அதைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். உலக பிரகாரமாக எனக்கு அனுதினமும் வியாதி, அனுதினமும் வியாதி, அனுதினமும் வியாதி, எப்பொழுதும் வியாதி என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் சத்துரு நம்மை அப்படியே அடிமைத்தனத்திலே வைப்பான். நம்முடைய வியாதியை மாற்றுவதற்கு தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே 3 ஆணி மேல் தொங்கி நம்முடைய சகல வியாதிகளை சுமந்து தீர்த்தார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்காக என் தேவன் சகலத்தையும் செய்து முடித்தவர். இந்த உலகத்திலே மனுஷனுக்கு என்னென்ன தேவன் செய்ய வேண்டுமோ எல்லா சகலத்தையும் செய்து முடித்து தான் தேவன் நமக்கு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து அவர் கடந்து போனார். இப்பொழுது நமக்காக எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட பிதாவுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு நேரமும் நினைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், ஞானமில்லாதவனுக்கு ஞானத்தை கொடுக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அதான் சொல்லப்படுகிறது, ஆழமாய் குழி தோண்டி, அதாவது கிறிஸ்து ஆகிய கண்மலையின் மேல் நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும். வசனத்திலே நாம் வேரூன்றி நிற்க வேண்டும். வசனத்தில் வேரூன்றி நிற்கும் போது நாம் செழிப்பு, நம்முடைய இருதயம் சந்தோஷம், ஆத்மாவுக்கு செழிப்பான ஆகாரம் அதன் வழியாக கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க வேத வசனம் புதிதாக இருக்கும். அப்படி நம்முடைய உள்ளம் தேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பலன் அடைந்து கொண்டே இருப்பார். அப்படித்தான் தேவ சமூகத்தில் வளர முடியும். அல்லாவிட்டால் நாம் சோர்ந்து போய் இருப்போம். ஆனால் கொஞ்ச நேரம் செய்தி என்று சொல்லி 2 வார்த்தை பேசுவதற்கு முன்னதாகவே தூக்கம் வந்துவிடும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பல எண்ணங்கள் பல இடத்துல கடந்து போகும். எங்கேயோ போயிடுவோம். நம்முடைய உருவம் மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்படி அல்ல, தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12:2.
பாருங்கள், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை அறியும்படியாக, பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே மாறுதல் இல்லை என்றால், ஆத்மாவிலே மாற்றம் இல்லை என்றால் ஒரு மாற்றமும் இல்லை. எத்தனை நாள் இருந்தாலும் அப்படியே தான் இருக்க முடியும். நம்முடைய உள்ளான மனுஷன் மறுரூபமாக்கப்பட வேண்டும், அது புதிதாக்கப்பட வேண்டும், அதில் மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செய்கையிலே, சிந்தனைகளிலே ஆவி ஆத்ம சரீரத்திலே மாறுதல் இல்லை என்றால், நாம் ஆதி காலத்திலே செய்து வந்த தப்பையே நாம் இப்பொழுதும் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. அதனாலே தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிற வேளையிலே, புதிய ஆத்மாவானது புதிதாக்கப்படும் போது, நாளுக்கு நாள் அது பலன் கொள்ளும் போது நம்மை ஆவி ஆத்ம சரீரத்தில் பலன் தரும். நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாள் கடந்து போகும் என்று நினைக்க வேண்டாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகும் நம்மை விட்டு. நாம் நினைக்கிறதற்கு மேலாக நம்மை வழிநடத்துகிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே. முன்னே நம்முடைய சபையிலே அநேக நம்ம சபை பாஸ்டர்கள் செய்து கொடுக்கும்போது சொல்லுவார்கள், கப்படை வீசையும் வச்சுக்கொண்டு இறைச்சி வெட்டி வெட்டி தலைக்கு கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டே வெட்டுவார்கள். ஆனால் அவன் மனம் திரும்பின பிறகு அவனுடைய சாந்தம், அவனுடைய அமைதி, என்ன வேண்டும் எது வேண்டும் என்று சொல்லி அது சமாதானத்தை, அதுதான் பாருங்கள் ஆத்மாவிலே மாற்றம், அது புதிதாக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அது புது மாற்றம் உண்டாக வேண்டும். என்னைக்கு நாம் பழையது போல் அப்படியே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது. நம்முடைய வார்த்தையிலே மாற்றம் வர வேண்டும், நம்முடைய பேச்சிலே மாற்றம் வர வேண்டும், நம்முடைய நடக்கையிலே மாற்றம் வேண்டும். எதை செய்தாலும் தேவனுக்கென்று, தேவன் நமக்காக இந்த பூமியிலே கடந்து வந்தார். நமக்காக எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து உன்னையும் உங்களையும் என்னையும் நீதிமான்களாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக மாற்றி தேவன் கடந்து போனார். நாம் அப்படி வாழ்கிறோமா நம்முடைய வாழ்க்கையிலே? அது சொல்லப்படுகிறது பாருங்கள், நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். பாருங்கள், நம்முடைய சரீரத்திலேயோ அல்ல நம்ம எவ்வளவோ என்னெல்லாமோ செய்து பார்க்கிறோம், அதனால் ஒன்று மாற்றம் இல்லை. ஆனால் நம்முடைய இருதயம் உள்ளான மனுஷனிலே நாம் மறுரூபப்பட வேண்டும். மறுரூபப்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளி வேஷங்கள் எல்லாம் மாறும். பாருங்கள், அல்லாவிட்டால் எப்படி மாற்றினாலும் அது மாறாது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற வேளையிலே நம்முடைய கண்களுக்கு தெரியும், சில இச்சையான காரியங்கள் நமக்கு நேராக வந்தாலும் கூட அந்த இடத்திலே தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருப்பார். இது நமக்கு தேவையில்லை, அதை பார்க்கக்கூடாது என்பதை உடனடியாக உணர்த்துகிற தெய்வம். அதுதான் உள்ளான மனுஷனிலே பலன் கொள்ளுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர். நாம் எந்த காரியத்தில் பேச வேண்டுமானாலும் நம்முடைய அநேக காரியங்களை சொல்லுகிறோம். நம்முடைய ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம எதை வேண்டானாலும் பேசிக்கொள்ளலாம். அது நாவின் அதிகாரத்திலே. நமக்கு மரணமானாலும் ஜீவனானாலும் ரெண்டும் நாவின் அதிகாரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தீமையான காரியங்களை பேசினால் மரணம், நன்மையான காரியங்களை பேசினால் அது ஜீவன். அப்படி அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை இந்த நாட்களில் இந்த வசனங்கள் மூலமாக நம்ம படிப்பிக்கிறது. நமக்கு தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாம் உணர வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் புறம்பாக எந்த காரியம் செய்தாலும் அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உள் ஆத்மாவிலே, மனதிலே ஒரு மாற்றம், ஒரு புதிதாக்கப்படுதல். அதன் வேதம் சொல்லுகிற ரோமர் 2:28 வாசியுங்கள். ரோமர் 2:28. ரோமர் 2:28. பாருங்கள், ஆதலால் புறம்பான யூதனானவன், அதை மாமிசத்தின்படி நம் மனுஷர்கள், நம் எந்த மாற்றமும் நமக்கு முடியாது. பாருங்கள், தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார், மாற்றி கொண்டு வந்தார் தேவ சமூகத்திலே. ஆனால் நாம் அதற்கு பிறகு நாம் தாம் அவரோடு கூட பற்றி கொண்டு உறவாடி, அவரோடு கேட்டு, அவரோடு உறவாடி நாம் பற்றி கொண்டு தேவ சமூகத்தில் வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இது 29 வசனத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல்
ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆவியின்படி நம்முடைய இருதயத்திலே உண்டாகிற மாற்றம்தான் மனுஷனை மாற்ற முடியும். ஆவியின்படி நாம் மாற வேண்டும். ஆவியின்படி தேவ ஆவியானவர் நம்மை மாற்றுகிறது. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படி மாறுகிறவனுக்கு இந்த பூமியிலே வேண்டிய நன்மைகள், கனம், மகிமை எல்லாம் தேவன் கொடுக்கிறவர். அதுதான் சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனார் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு மகிமையான சாட்சியாய் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் வேண்டிய ஆலோசனைகளை தருகிறார். நாம் அதிகமாய் தேவ சமூகத்திலே நாம் நாளுக்கு நாள் நம்முடைய ஆலயத்திலே ஆட்கள் குறைந்து வர காரணம் என்ன? ஸ்தோத்தரிக்கவோ துதிக்கவோ அவரை மகிமைப்படுத்தவோ நேரம் கிடைக்காது. அதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே குந்தி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே போகிறோம். அல்லாவிட்டால் தேவனோடு கூட நாம் பற்றி இருந்து ஜபித்து வேதம் வாசித்து ஜபித்து வருவோமானால் வீட்டில் இருக்க நமக்கு மனமில்லை. வேலைக்கு போனால் வேலைக்கு வேலை சாயங்காலம் வேலை இல்லை, எல்லாரும் வீட்டிலே தான் இருப்பார்கள். ஆனால் வருவதற்கு ஒரு உற்சாகம் வேண்டும் ஆவியிலே. ஆனால் சரீரத்தில் பலவீனமாகத்தான் இருக்கும். வந்தால் கால் மடக்கி இருக்க வேண்டுமானாலும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ தூரம் பகல் முழுவதும் வேலை செய்தான் களைப்போடு வந்தாலும் கூட அந்த உள்ளான மனுஷனிலே ஆவியானவர் செயலாற்றி கொண்டிருக்கிறபடியினாலே நம் வீடுகளில் இருக்க முடியாது. எப்படியாக தேவ சமூகத்தில் போக வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவ சமூகத்தில் வரும்போது நாங்கள் பார்க்கிறதல்ல, தேவன் பார்ப்பார். ஒவ்வொரு இருதயங்களையும் பார்ப்பார். என்னென்ன வாஞ்சியோடு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோடு கடந்து வருகிறார்கள் என்பதை தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். சில நேரங்களில் சில நன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று காத்திருக்கிற வேலையாக இருக்கலாம். ஆனால் நாம் அந்த நாளிலே கடந்து வராமல் போனால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காமற் போகும் அல்லவா? நமக்கென்று தேவன் இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட வந்திருக்கலாம். இயேசுவானவர் காத்திருக்கலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல வராவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போகலாம். அப்படித்தான் பாருங்கள், நாம் ஆராதனை என்று சொன்னால் நாம் அலட்சியம் பண்ணும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். ஆனால் உண்மையாகவே தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு அது நாளுக்கு நாள் புது பலனை, புதிய கிருபைகளை, ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொண்டே தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாம் வளருகிறவர்களாக இருப்போம். அதான் சொல்லப்படுகிற 1 கொரிந்தியரில் 1:31 சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:31 அவ்வளோ நாம் அப்படி உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைகிற வேளையிலே அவராலே தேவனால் நமக்கு ஞானம் உண்டு, நீதி உண்டு, பரிசுத்தம் உண்டு, மீட்புமானவர். எல்லாவற்றையும் மீட்கிற தெய்வம். எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். எல்லா காரியத்திலும் ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நீதியை செய்யும்படி, நாம் துன்மார்க்கமாய் அல்ல, நீதியை செய்யும்படி நமக்கு கிருபை தருகிற தெய்வம். பரிசுத்தமும் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வம். முதலாவது நம்முடைய உள்ளத்திலே மாறுதல் வர வேண்டும். ஆவியிலே மாற்றம் வந்தால்தான் அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சரீரத்திலே மாற்றத்தையும் காண முடியும். ஆவி ஆத்ம சரீரம் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியும். அவருக்கு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். எரேமியா எழுதின எரேமியா 9வது அதிகாரம் 23-24 வசனம். எரேமியா 9வது அதிகாரம் 23-24 வசனங்கள். கர்த்தர் எதிலே பிரியமாயிருக்கிறார்? ஞானிகளுடைய ஞானத்திலே கர்த்தர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. பராக்கிரமம் உள்ளவனுடைய பராக்கிரமத்திலே கர்த்தர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஐஸ்வர்யம் உள்ள ஐஸ்வர்யத்தின் மேல் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல்
பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்மை குறித்து ஒன்றும் மேன்மை சொல்வதற்கோ மேன்மை பாராட்டுவதற்கோ ஒன்றும் இல்லை. பாருங்கள், நாம் வேதத்தில் சொல்ல புல்லின் பூவை போல உள்ளவர்கள், ஆனால் மண் பாண்டங்கள். ஆனால் நமக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் வல்லமை உள்ள தேவன், நமக்குள்ளே ஆளுகை செய்கிறவர், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், நீதியின் பாதையில் நடத்துகிற தெய்வம், பரிசுத்த பாதையில் வழி நடத்துகிற தெய்வம், ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இந்த பூமியிலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிற தெய்வம். அவரை நாம் மறந்து நாம் மற்றுள்ள காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று அதிலே தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பாருங்கள், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். வேறு ஒன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பலன் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே எல்லாவற்றும் மாண்டு போன ஒரு செடியைப் போல வாடி போவார்கள். அதனாலே நாம் ஐஸ்வர்யத்தை குறித்து, ஐஸ்வர்யம் இன்றைக்கு ஒருவனிடத்தில் இருக்கும், இனி கொஞ்ச நாட்கள் கழியும் வேறொரு இடத்துல போகும், அதை குறித்து யாருக்கு மேன்மை பாராட்ட முடியாது. அது தேவன் யார் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அப்படியே தான் இருக்கும். நம்முடைய ஒருவனுக்கல்ல, எல்லாம் மாறுதலாக இருக்கும். தேவன் அந்தந்த நேரங்களில் எப்படி தேவன் ஒவ்வொரு ஜனங்களை நடத்த வேண்டுமோ அப்படித்தான் நடத்துவார். ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று மேன்மை பாராட்டுகிறோம், அடிய டக்கன் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். எவ்வளவோ தொழில் நடத்துகிறவர்களெல்லாம் பயங்கரமாக இருப்பார்கள். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது பாருங்கள், கடன்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் அது எப்படி வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதன் ஐஸ்வர்யத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் தேவனை குறித்து தேவனை மேன்மை பாராட்ட வேண்டும். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து மேன்மை பாராட்ட வேண்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவர் 1 கொரிந்தியர் 6:10. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய மனதிலே நம்முடைய இருதயத்திலே மாற்றம் வராதபடி நம்மை தேவன் கொண்டு வந்தபடி அப்படியே இருக்குமானால் நம்முடைய திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்படியே தாம் இருப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போக முடியாது. நம்முடைய இருதயத்திலே மாற்றம் வர வேண்டும். முதலாவதாக நம் ஆவியிலே மாற்றம் வர வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஏசப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை நான் செய்யும்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்பதை 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது. பாருங்கள், நம்மை கழுவின தெய்வம். உங்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். தேவனுடைய ஆவியானவர் நம்மை கழுவ வேண்டும். நமக்குள்ளே உற்சாகம் கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிறதிலே அதன் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். முதலாவதாக நம்மை பரிசுத்தமாக்கி தேவன் கொண்டு வந்தார். திரும்ப அந்த நாய் பாருங்க கக்குனதை தின்னும், அதுபோல் நாம் ஒரு நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நாம் இனி அப்படி ஒழுங்காக ஆலயத்திற்கு வருவோம், அல்லாவிட்டால் ஒழுங்காக செபிப்போம், ஒழுங்காக வேதம் வாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன கஷ்டங்கள், சின்ன நெருக்கங்கள் வந்த உடனே நாம் அவைகளை விட்டு ஐயோ எப்படி ஆகி போனது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. பாருங்கள், அப்படி அல்ல. நம் ஒரு முருக பிடிக்கிறவர்களாய் தேவனை முருக பிடிக்க வேண்டும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, எவ்வளவு மோசமான காரியங்கள் நமக்கு சூழ்ந்து வந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறவரில்லை. தேவன் அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகும், இந்த உலகம் எல்லாம் மாறி போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் மாறுகிறதில்லை. பாருங்கள், அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும், அது கடைசி மட்டும் உலகம் முடிந்தாலும் நித்திய ராஜ்யத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். பாருங்கள், அதை நாம் நினைவுகூற முடியும். அதனால் இந்த வசனங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்போதெல்லாம் தேவனை அதிகமாய் துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருந்தோம் ஒரு காலத்திலே, ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியான நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இனி நாம் பலனடைய வேண்டுமானால், தேவனுடைய கிருபை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய ஸ்தோத்திரம் அது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களால் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அது தேவனால் அல்ல, நம்மை பலப்படுத்துவார். நாம் துதிக்க துதிக்க நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், நம்மை மேன்மேலும் உறுதிப்படுத்துகிற தெய்வம், அறியாத சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம், ஞானத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பேசுவார். அதான் உங்கள் சிலர் இப்படிப்பட்டவளாக இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே 41, 42 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41, 42, 40 வாசிங்கள். இருபத்தி 42 கூட. அப்படிதான் பாருங்கள், தேவனுடைய வாழ்த்துதல் அல்லாவிட்டால் தேவனுடைய வசனங்கள் நாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும். இது ஏதோ நம்ம கேட்டது போல் இல்லாதபடி ஒரு மாதிரி அப்படி இருந்து போகிறவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது தேவன் பிறக்க வேண்டிய அந்த மரியாளிடத்திலே தேவதூதன் சொல்லி கடந்து போகிற வேளையிலே மரியாள் வருகிறாள் எலிசபெத்தின் வீட்டிலே. அவள் மரியாள் வாழ்த்துகிறாள் எலிசபெத்தை. அப்பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு என்று பார்க்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நம்முடைய வசனங்களை கேட்கும்போது அது மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும். நம்ம அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொண்டு வரும். தேவனுடைய கிருபை அதில் பலப்படும், நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், எப்பொழுதும் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். கர்த்தாவே கர்த்தாவே என்று விழிக்கிறவன் அல்ல, பிதாவின் சித்தம் செய்கிறவன். அதாவது தேவனுடைய சித்தம் என்ன, பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை பகுத்தறியத்தக்கதாலே உங்கள் மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதல் வராது. நம்முடைய இருதயத்திலே மாற்றம் வேண்டும் முதலாவதாக. அதற்கப்புறம் தான் ஆவியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்ம சரீரத்திலே மாறுதல் உண்டாகும். தேவனுடைய அன்பை அதிகமாக ருசிக்க முடியும், தேவனிடத்தில் பலன் கொண்டு நிற்க முடியும். சத்துரு கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் நம் தேவ சமூகத்திலே நாம் நிற்போமானால் அது நம்மை பற்றி கொள்ளாது. ஏனென்று சொன்னால் அக்கினிக்கு முன்பதாக பட்சி பறந்து வருமானால் அதனுடைய சிறகுகள் எல்லாம் எரிந்து கீழே விழுந்துவிடும். அதுபோல தான் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மை மூடி பாதுகாக்கிற தெய்வம். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் அது நம்மை நெருங்காது பாருங்கள். அது கடந்து வரலாம், ஆனால் நம்மை நெருங்க விடாது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் நமக்குள்ளே நம்மை மூடி பாதுகாக்கிற தெய்வம் என்பதை நாம் உணர வேண்டும். அநேக காரியங்கள் நமக்கு வரலாம், கடந்து வரலாம், நிந்தையான காரியங்கள் கடந்து வரலாம். ஆனால் ஒன்றில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அந்த இடத்துல தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். துன்ப வேளையிலும் அவரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வியாதியின் மத்தியிலும் அவரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் வியாதி வந்து போனதே, வியாதி வியாதி என்று சொல்லி நாம் அப்படியே அழுது கொண்டு நாம் ஒரு இடத்துல இருந்து போனால் நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போகும். நம்ம பலன்பட முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாம் பலனடையும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனம் கொடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பது, நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், தேவனுக்குள்ளதாக நாம் இருக்கிறோம், நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆனால் உலக பிரகாரமாக நாம் இருந்தோமானால் ஜெயிக்க முடியாது. அதான் சொல்லுகிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய ஜெயமோ, நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நம்முடைய விசுவாசம், நமக்கு விசுவாசம் வேண்டும். தேவன் என்னை நடத்துவார், எந்த வியாதியானாலும் மாற்ற அவரால் கூடும். மரணத்துக்கு கூட நீங்கும் வழிகள் அவரிடத்தில் உண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மரணத்திற்கு நீங்கும் வழிகள் தேவனுடைய வசனத்தில் உண்டு. நம்மை மரண சூழ்நிலையிலும் அதை நம்மை மாற்றி ஜீவனுக்கு நேராக வழி நடத்த அவரால் கூடும். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வியாதி வரும், மரணத்துக்கு ஏதுவான வியாதியோ என்று சொல்லி நாம் கலங்குகிறவர்களாய் அல்ல, அதை மாற்ற தேவனால் முடியும். தேவ சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும், தேவ சமூகத்தில் பலனடைய வேண்டும். ஜெபிக்க 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 தேவ சமூகத்தில் இருந்து உற்சாகமாய் ஜெபிக்க ஜெபிக்க. ஆனால் சில நேரங்களில் நாம் பாருங்கள், வீடுகளில் சில நேரங்களில் ஜெபிக்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம தேவனை துதித்து கொண்டே ஸ்தோத்தரித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவருடைய வேத வசனங்களை நம்ம சிந்தித்து கொண்டே வேலைகளை செய்யலாம். அப்படி இருக்கும்போது நாம் சோர்ந்து போனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலன் குறுகி போகாது. தேவன் நம்மோடு இருந்து பேசிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நிமிஷமும். அதைத்தான் தேவன் விரும்புகிற தேவன். அதனால் உலகத்தை, தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு விசுவாசம் வேண்டாம். தேவன் பிறந்த உடனே 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடணும் என்று சொல்லி தேவனை கொண்டு போடும்படி வகை தேடினார்கள், முடியவில்லை. பாருங்கள், அதுபோல தான் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது தேவன் நம்மை மூடி பாதுகாக்கிறவர். எந்த எதிரி வந்தாலும், எந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்தாலும், எல்லாவற்றிலும் தேவன் நம்மை உயர்த்த அவர் போதுமானவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் இருந்தாலும் நாம் விழுந்து போவோம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். கடந்த நாளிலே பாரதப்பள்ளி கன்வென்ஷனில் வந்து அந்த சிஎஸ்ஐ பாஸ்டர் முதலாவதாக ஒரு வார்த்தை சொன்னார். நாம் சுவிசேஷம் கேட்டு கேட்டு நம்முடைய இருதயம் எல்லாம் மெழுகி போனது, கூர்மை இல்லாதபடி மெழுகி போனது என்று வேதம் அவர் சொன்னார். அவ்வளவாய்த்தான் நம்முடைய இந்த வேத வசனங்களை கேட்க அது நமக்குள்ளே பிரயோஜனம் கொள்ளாமல் இருக்கிறது என்ன, அது மழுகி போனதாய், அது அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாததாய் அது இருக்கிறது. நல்ல செடி வெயிலே வாடி நிற்கும் போது அதுக்கு உரம் போட்டு அதை எடுக்கும், அது ஒன்றும் முடியாது. அதுபோல தான் பாருங்கள், நம்முடைய வசனம் உள்ளே போக வேண்டுமானால் உற்சாகம் வேண்டும், உற்சாகத்தின் ஆவி வேண்டும். இல்லாவிட்டால் மழுங்கி போனபடி இந்த வேத வசனங்கள் கேட்டு இவ்வளவுதானே, இதுக்கு மேலே இனி என்ன என்று சொல்லி நினைத்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொள்ள முடியாது. நாம் சக்தி படுத்த தேவனால் கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் கேட்க நம்முடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை வேண்டும். இந்த வசனத்தின்படி என்னை தேற்ற வேண்டும், இந்த வசனத்தின்படி என்னை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், நம்மை சக்திப்படுத்துகிற தெய்வம். அப்படித்தான் பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் நாம் வசனங்களை கேட்கலாய் மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் முதலாவதாக நாம் அவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்மாலே, அதாவது உங்களால் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மாலே தான் தேவனுடைய கிருபை நம்மளே பெருக முடியும். நாம் மௌனமாயிருந்தால் பெருக முடியாது. நம்ம ஸ்தோத்திரிக்கிறதுனாலே பெருகும். ஒரு பாடல் 2 அடியை பாடி நாம் முடிக்கலாம். എനിക്കായി കരുതുന്നവൻ, പാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ, പാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെ ഉണ്ട്. എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെ ഉണ്ട്. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ, ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ, നടത്തുന്നത് യേശുവത്രേ ഞാനവൻ കരങ്ങളിലാ. നടത്തുന്നത് യേശുവത്രേ ഞാനവൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. ദൈവമേ
ദൈവമെനിക്കനുകൂലം, അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവമെനിക്കനുകൂലം, അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ യാർ എനിക്കെതിരായിടും? ദൈവമെനിക്കനുകൂലമെങ്കിൽ യാർ എനിക്കെതിരായിടും? പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. കർത്താവേ, இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.